ஆல் ஏரியா டார்கெட்டு சால்ட் பண்ணுவா ராக்கெட்டு. நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸருக்கும் வணக்கம். சூர்யா சாரோட என்ஜிகே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு வழியாக மே 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த டேட்ல இருந்தே சூர்யா சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, செல்வராகவன் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து காத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சூர்யா சாருக்கு வந்து அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பான். இந்த படம் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எப்படியாவது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்த் வந்து காப்பான் வந்து நம்ம தேட்டரில் எதிர்பார்க்கலாம். அது போக என்ன டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போ வரையும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை, தலையோட நேர்கொண்ட பார்வை இருக்குல்ல, அதுவும் வந்து ஆகஸ்ட் 10 வந்து ரிலீஸ் பண்ண போறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டேட்ல வந்து காப்பான் வரப்போதா இல்லை ஒரு வாரம் 2 வாரம் வந்து தள்ளி ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் 2 படம் வந்து சேர்ந்து கிளாஷ் ஆச்சுன்னு சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும்ல. இப்போ வந்து பொங்கலுக்கு பேட்டை விசுவாசம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த காப்பான் படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை மோகன்லால், ஆர்யா, ஷாய்சான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. மோகன்லால் சாரோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎம், இந்தியாவோட பிஎம் பண்றாரு. சூர்யா சார் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்றாங்க. ஒரு பிஎம்க்கும் ஒரு செக்யூரிட்டி 2 பேருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தான் அந்த காப்பானா இருக்க போது. கடைசி பிஎம்க்கு வர ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஒரு காப்பானா சூர்யா சார் வந்து எப்படி காக்க போறா சொல்லிட்டு அந்த காப்பான் படமாவே இருக்க போகுது சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது போக ஷாய்சா பண்றாங்க. கண்டிப்பா அந்த படத்துல வந்து சூர்யா சார், ஆர்யா ஷாய்சா கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சூர்யா சார் அதுக்கப்புறம் ஷாய்சா இவங்க 2 பேர் வந்து எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து இப்போ வந்து என்ன ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பான் படத்துக்கு அடுத்ததா சூர்யா சார் வந்து பண்ண போற படம் வந்து சூர்யா 38. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று டைரக்டர் சுதா கங்கோரா வந்து டைரக்ட் பண்றாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னால இறுதி சுற்று படத்துல வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், எப்படி அவங்களோட சிந்தனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் கண்டிப்பா அந்த சூர்யா 38 வந்து இருக்க போகும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா இருக்கும். அதுவும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சூர்யா சார் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. இதுல 2D என்டர்டைன்மெண்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. பொதுவாகவே 2D என்டர்டைன்மெண்ட்ல தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா, ஒரு ஃபேமிலி எல்லாருமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். அதனாலேயே சூர்யா 38 வந்து ஒரு வேற லெவலான ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது போக இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். அவர் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யா 38க்கான ஆடியோ வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த படத்தோட ஆடியோ ஆல்பம் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கொடுக்க போறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த ஆல்பம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆல்பமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ்ல உள்ள நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும் போது ஒரு வேற லெவலான ஒரு இதா இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சூர்யா 38 இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு வேற லெவலில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ஜிகே படத்தை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, எந்த தியேட்டர்ல போய் என்ஜிகே படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததா நேத்து ரிலீஸ் ஆன தேவி 2 படத்தோட டீசர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா, இது மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதுக்கு நீங்க நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்டுகளுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம சிஎஸ்கேவிஸ் ஆர்ஆர் மேட்சோட டிக்கெட் புக்கிங் அப்டேட் இருக்கு. ரைட் சைடில் முனி ஃபாட் 4 காஞ்சனா 3யோட ட்ரைலர் அப்டேட் இருக்கு. வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.